எல்லா பிறப்பும் பெருந்தது எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற திரு சக்தி முற்றங்கிற ஊரில் இருக்கிற சிவகுழந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த கோயிலில் உள்ள சுவாமியோட இன்னொரு பேர் தவக்குழந்தை நாதர், தாயாரோட பேர் பெரிய நாயகி, தீர்த்தம் சூழ தீர்த்தம், புராண பேர் சக்தி முத்தம், திரு சக்தி முத்தம். இந்த ஊரோட இப்போ பெயர் திரு சக்தி முற்றம். இங்கு திரு ஞானசம்பந்தர் திரு நாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்றிருக்குது. வெம்மை நமந்தமர் மிக்கு விரவி விருப்பந்தன் முன் இம்மை உன் தாளேற்றன் நெஞ்சத்து எழுதிவை ஈங்கினகளில் அம்மை அடியேற்கு அருளுதி என்பதற்கு யாவரிவர் செம்மை தருசக்தி முற்றத்து உறையுஞ்சிவ குழுந்தே என திரு நாவுக்கரசர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, இவ்வாலயத்தில் உள்ள சிவன் பார்வதி தேவி பூஜை செய்து தழுவி முத்தமிட்ட காரணத்தால் இத்தலம் திரு சக்தி முத்தம் என பெயர் பெற்றது. மூலஸ்தானத்திற்கு அருகில் அம்மன் சிவலிங்கத்தை கட்டி தழுவி முத்தமிட்ட திருக்கோலத்தை இன்றும் தரிசிக்கலாம். சுவாமி சந்நிதியின் வாசலில் வடபுறத்தில் சக்தி முத்தமளிக்கும் தல ஐதீக மூர்த்தியும் உள்ளனர். இவை தீகச் சிற்பத்தின் பின்புறம் அம்மன் ஒரு காலில் நின்று தவ செய்யும் காட்சியையும் காணலாம். காஞ்சியில் அம்பிகை இறைவனை தழுவியது போலவே இத்தலத்திலும் நிகழ்ந்துள்ளது சொல்லப்படுகிறது. இங்கு பார்வதி, அகத்தியர், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகள் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். திருநாவுக்கரசருக்கும் இறைவன் தான் திருவடி தரிசனம் தந்த தலம். இத்தலத்தில் அமாவாசை, பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். தல வரலாறு என்னன்னா, பக்தியே முக்திக்கு வித்து என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட சிவன் பார்வதி விரும்பினர். இதற்காக சக்தி காவிரியாற்றின் தென்பகுதியில் அமர்ந்துள்ள சூரிய புஷ்கரணி சூழ தீர்த்தத்தின் அருகே அமர்ந்துள்ள சக்தி முற்றத்தில் இறைவனை பூஜை செய்து வந்தாள். சிவன் காட்சி தர நீண்ட நாட்கள் ஆனது. ஆனாலும் பார்வதி உறுதி களையாமல் தன் பக்தி நிலையானது என்று உறுதி செய்யும் வகையில் ஒற்றைக்காலில் நின்று கடும் தவம் மேற்கொண்டார். சக்தியை சோதிக்க விரும்பிய ஜோதிப்பிழம்பாய் காட்சி தந்தார் சிவன். தீப்பிழம்பாக காட்சி தந்தாலும் அதில் ஈசன் இருப்பதாக உணர்ந்து பார்வதி அந்த நெருப்பை கட்டி தழுவினாள். சிவன் குளிர்ந்து போனார். குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருப்பென தாங்கினாலும் அதை தம்பதியர் தங்கள் பரஸ்பர அன்பினால் தீர்த்து கொண்டு வேண்டும் என்பதை இத்தலத்தின் வரலாறு தம்பதியருக்கு காட்டுகிறது. அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. விசேஷமான திருக்கோவில் போகுது. இந்த ஊரில் திருசக்தி முற்றம் அப்படின்னு வேறு இந்த ஊருடைய பேர். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டம், அதில் பட்டீஸ்வரத்தில் பெரிய துர்க்கியம் சிவாலயம் இருக்குது. அது பக்கத்துலேயே திருசக்தி முற்றம்னு தனியாக ஒரு கோவில், அருமையான க்ஷேத்திரம். இந்த கோவில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய பேர் சக்தி கணேஸ்வரர் பேர், அம்பாள் பிரகநாயகின் பேர், பராசக்தி அம்பாள் கைலாயத்திலிருந்து கீழே இறங்கி அம்பாள் பூலோகத்தில் தபஸ் பண்ணுறதாக வரலாறு இந்த க்ஷேத்திரத்தில். அந்த தபசனுடைய கோலமே பார்த்தீங்கன்னா, கர்ப்பகிரகத்தில் ஒரு கை தலையில் இருக்கும் அம்பாளுக்கு, ஒரு கால் தொடையில் இருக்குது. அப்படி தான் இருக்கும் இந்த சன்னிதானத்தில். அந்த தபசனுடைய கோலத்தை சுவாமி பார்த்துட்டு அதை நிப்பாட்டுறதுக்காக பிரபஞ்சம் முழுக்க நெருப்பு பிழம்பாக சுவாமி காட்சி கொடுத்ததாக வரலாறு. இந்த தீ பிழம்பு அப்படியே அம்மன் ஆலயம் பண்ணுறாங்க. இங்கே சிவலிங்கத்தை அடைச்சாப்பில் இருக்கும் இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி அம்பாலும் விசேஷமாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால பக்தர்களுக்கு கல்யாண பிரார்த்தனைகள், குழந்தை பாக்கியம், தம்பதி ஒற்றுமையாக இருக்கிறது விசேஷமான சுவாமி. இப்போ பழமையான திருக்கோவில், இது பாடல் பற்ற கோவில். அப்பர் பெருமானுக்கு பரமேஸ்வரன் ராமர் பாத மாதிரி சிவனுடைய பாதங்கள் இங்கே கொடுக்குறாரு. அப்பர் பெருமானுக்கு இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அகஸ்திய பெருமான் அவருடைய லோகாம்பியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறார். விசேஷமான சுவாமி. கோயிலுடைய கட்டடங்கள்லாம் 7ஆம் நூற்றாண்டு சுந்தர சோழன் காலத்தில் கட்டடமானது ஸ்தாபிதமாக வரலாறு. அம்பாலே சிவனை பூஜை பண்ணி சரணாகதி முற்றம் அடைஞ்சவங்களாம் இந்த இடத்துக்கு பேர் சக்தி முற்றம்னு பேர். இப்படி இருக்கிறவங்க பக்தர்களுக்கு நடைமுறையில் கல்யாண பிரார்த்தனைகள், குழந்தை பாக்கியங்கள், தம்பதி ஒற்றுமையாக இருக்கிறது விசேஷமான கோவில். இந்த இடத்துக்கு சக்தி முற்றம்னு பேர். இது பட்டீஸ்வரர் இந்த கோவில்.